அனைவருக்கும் வணக்கம். உப்பகாரம் ஒன்றென மொழிப இருவையின் நிலையும் பொருட்டாகுமே. இப்ப இந்த நூற்பால உப்பகாரம் அதாவது உகரம் ஏறிய அந்த பகரம் பூ, இது ஒரு சொல்லுல தான் மொழிக்கு இறுதியில வரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சொல் எதுன்னா தபு. ஆனா அடுத்தது என்ன சொல்றாருன்னா இருவையின் நிலையும் பொருட்டாகுமே. ஆனா அது இரண்டு நிலைகளில் பொருண்மை தருவதாக அமையும். இருவை நிலையும் பொருட்டாகுமே. அதுதான் நம்ம முன்பே பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த மாத்திரை ஓசைகள்லாம் பார்க்கும்பொழுது அந்த எடுத்து சொல்லுதல் படுத்து சொல்லுதல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில இந்த தபு என்ற சொல்லை படுத்து சொல்லும் பொழுது நீசா என்கின்ற தன்வினையாகவும், எடுத்து சொல்லும் பொழுது நீ ஒன்றனை சாவி என பிறவினையாயும் அமையும். இதை பாவனர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் இருக்கின்ற அந்த அக்சென்ட், அந்த ஒலி அழுத்தம் இருக்கு இல்லையா, அசை அழுத்தம், நம்ம ஒலி அழுத்தம், அதனோட ஒப்பிடுறார். இப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லாக இந்த தபு என்கின்ற ஒரு சொல் அமைந்திருக்கிறது. அப்போ இந்த பூ என்கின்ற எழுத்து உயிர்மை எழுத்தில் முடிகின்ற சொல் தமிழ்ல ஒன்றுதான் இருக்கு. ஆனா அது இரண்டு நிலைகளில் பொருள் தருவதாக அமையும். அது படுத்து சொல்லும் பொழுது தன்வினையாகவும், எடுத்து சொல்லும் பொழுது பிறவினையாகவும் பொருள் தருகிறது என்பது இந்த நூற்பா. நன்றி, வணக்கம்.